ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் ஸ்ரீஃபிட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்க சூப்பரான ஒரு மைனிங் வெப்சைட் தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேலன்ஸ் ஃபிட்டராக எடுத்திருக்கோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.28 USD வரைக்கும் நம்ம விட்ரா எடுத்திருக்கோம். இப்போதைக்கு கரண்ட் இது மைனிங் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா என்கிட்ட பவர்ஸ் கிடையாது. நம்ம சேனலோட கொள்கை என்னென்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஃப்ரீயாக எடுக்கிறதா பார்க்க போகிறோம். நான் எடுத்திருக்கேன் இந்த $2.2 விட்ரா ப்ரூஃபோடு உங்களுக்கு நான் ஷோ பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் யாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வெப்சைட்டை யாரும் யூஸ் பண்ணிக்காமல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். இப்போ என்ன டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஒன்ஸ் இந்த வெப்சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 100 GHz பார்த்தீங்கன்னா மைனிங் பவர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃப்ரீயாக மைனிங் ஆகும். மினிமம் விட்ராவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சம் அமௌண்ட் வச்சுருப்பாங்க. நான் அது என்னென்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா விட்ரா ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம், டெபாசிட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா விட்ரா ஹிஸ்ட்ரி தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். எதனால் நான் உங்களுக்கு விட்ரா ஹிஸ்ட்ரி ஷோ பண்ணேன்னா உங்களுக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்கான நம்பகத்தன்மை லெஜிட்டும் தெரியும். இந்த ஆல் ட்ரான்சாக்ஷனில் போய்ட்டு நான் விட்ராவல் கொடுத்துக்கிறேன். விட்ராவல் கொடுத்ததும் அந்த இடத்துல நான் என்னென்ன அமௌண்ட் விட்ராவல் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சமாக ஜூம் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட் காயின் 0.15 தொடர்ந்து லைட் காயின், இதுவுமே லைட் காயின். இது டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. நான் எதுவுமே ஹைட் பண்ண கிடையாது. டேரெக்டாகவே அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். மோஸ்ட்டாக எல்லாமே லைட் காயின் தான். இது மட்டும் ட்ரான் காயின் $2 ட்ரான் காயின் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டுன்றது இங்கே இருக்குது. டோட்டல் அமௌண்ட் டோட்டல் பெய்டு. ஃபஸ்ட்டு விட்ரா பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21, 2023 அன்றைக்கி எடுத்திருக்கேன். அதோட ப்ரூஃபை நான் என்னோட ஃபியூச்சர் பேரில் போய்ட்டு என்னோட இதில் காட்டுறேன். எப்போ பார்த்தீங்கன்னா 2023 செப்டம்பர். ஓகேங்களா, இப்போ நான் லாஸ்ட்டாக எடுத்த பேமெண்ட் வரைக்கும் இங்கே எல்லாமே நான் ஷோ பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நான் காட்டுறேன். நான் என்னோடய பேஜ் செகண்டுக்குள்ளார போய்க்கிறேன். இப்போ 2024 தான் இருக்குது. இப்போது செப்டம்பர் 2023 வந்தாச்சு. டேட்டு நல்லாவே பார்த்துக்க நண்பர்களே. 2021 2023 ஓகேங்களா. செப்டம்பர் 21 2023, சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு பேமெண்ட்டாக லைட் காயின் 0.05 எடுத்தோம். அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் தான் இது நீங்கள் கேட்கலாம் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் வேறு வெப்சைட்டில் எடுத்ததாக தான் இருக்கும். மோஸ்ட்டாக இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான். அது என்னால் எதுன்னு சொல்லிட்டு அஷ்யூட் பண்ண முடியலை. ஏன்னா நம்ம இந்த கடைசி டிஜிட்டை வச்சு வேணால் அஷ்யூட் பண்ணலாம். ட்ரான்சாக்ஷன் ஐடியை கிளிக் பண்ணி வேணால் செக் பண்ணிக்கலாம். அது சில செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அதை ஷோ பண்ண விரும்பலை நானுமே. அடுத்தபடியாக இந்த பேமெண்ட்டை பார்த்துக்கலாம். January 31, 2024. இந்த இயர் எடுத்தது இது. நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன் 2024க்கு வரேன். இங்கே பார்த்துக்கோங்க. January 2024 31 ட்ரான் காயின் 17.7889 இவ்வளோ சம் காயின்ஸ் எடுத்திருக்கேன். அதுவுமே ட்ரான் காயின் இந்த இடத்துல. அப்போதைக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 USDக்கு 17.72 இருந்திருக்கு. எப்போனா January 24. திஸ் இயர் ஜான்வரியில் கரெக்டாக 11 மந்த்துக்கு பிஃபோர் அவ்வளோ வந்துருக்கு. ஓகேங்களா, ஃபைனலாக இன்னொரு பேமெண்ட். எல்லா வெப்சைட்டுமே நான் விட்ரா எடுத்திருக்கேன். அதோட டாப் 3 இல்லை ஃபஸ்ட்டு 3 வரைக்கும் நான் ஷோ பண்ண விரும்புகிறேன். ஏன்னா ஒன்றுனா கூட நான் ஃபேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். நான் டாப் 3 வரைக்கும் நான் ஷோ பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் 3 வரைக்கும் Feb 10 அப்போ எடுத்திருக்கேன். நான் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிறேன். இது Feb 1 வந்தாச்சு. அடுத்த பேஜுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாம் நான் காட்டணும்னு அவசியம் கிடையாது. பட் ஏன் காட்டுறேன்னா இதெல்லாம் லெஜிட்டாக கொடுக்குறாங்கிறதுக்காக தான் காட்டுறேன். நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட எல்லா ஃபுல்ஃபில்னஸும் இதில் இல்லைனாலும் ஜஸ்ட் ஒரு மெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி விட்டால் போதும். ஃபுல்லாக அதில் எஃபெக்ட் போட்டு பண்ணணும்னு எதுவும் கிடையாது. அமௌண்ட்டு பார்த்துக்கோங்க. லைட் காயின் தான் Feb 10. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா Feb 10 இருக்கும். Feb 10 அன்றைக்கி சம் அமௌண்ட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் இருக்குன்னா இங்கே டாலரில் இருக்குது, நம்மளுக்கு இங்கே லைட் காயினாக வந்திருக்கு. அவ்வளோதான், மற்றபடி பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஓகேங்களா, இதுதான் இந்த வெப்சைட்டுக்கான ப்ரூஃபு. நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் நிறைய பேமெண்ட் எடுத்திருக்கேன் நிறைய வெப்சைட்டில். அதை நான் கண்டினியூஸாக உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இப்போ இருக்குது. தென் கமெண்ட்டையும் பின் பண்ணுறேன். தென் நம்மளோட டெலகிராம் சேனலையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். டெலகிராம் சேனல் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருப்பீங்க. தயவுசெய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நான் மோஸ்ட்டாக நான் குயிக்கான ஒரு போஸ்ட்டை நான் கொடுப்பேன். தென் வெப்சைட் லிங்க்குமே அங்கே ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். வீடியோவே எடுக்க எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கண்டினியூஸாக அதுக்கப்புறம் நான் வீடியோ கூட நினைக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க.
எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை கிடையாது. தயவு செஞ்சு யாருமே ₹1 இன்வெஸ்ட் பண்ணிக்காதீங்க. இன்வெஸ்ட் பண்ணவும் நான் சொல்ல மாட்டேன், இன்வெஸ்ட்டும் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம கை காசை போட்டு நம்ம லாஸ் ஆகிறது வரை நம்ம வந்து ஃப்ரீயாக அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க சில வெப்சைட்ஸ். அந்த மாதிரி வெப்சைட்டை நான் ஃபைண்ட் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு நான் வந்து வியூ பண்ணி காட்டுறேன். அதிலிருந்து நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் விட்ரா எடுத்து தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நிறைய வெப்சைட்டை நான் உடனே கொடுக்க பார்க்குறேன். ஏன்னா என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போது நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஏர்னிங்ஸ் வந்தால் எடுத்துக்கும், இல்லாட்டி நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்னமோ அது போயிடுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் அதில் கவர் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போது. சிம்பிளாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே வந்துக்கோங்க. வேணும்னா வந்து நீங்கள் என்னோடய சேனலே கூட செக் பண்ணி பார்க்குறேன், இதுலேயுமே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுவுமே பண்ண தேவையில்லை, சிம்பிள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டில் மை ஸ்ரீஃபிட் தமிழ். தேங்க்யூ, பாய்.